Dear students, and the course reminder, okay, ரொம்ப நாளாச்சு, ஒரு மாசம் ஆச்சு உங்கள்ட்ட பேசி. Okay, what is this crash course? இது யாருக்கு தேவைப்படும்? இப்போ 12th படிச்சிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியம், biology group, willing to appear in NEET 26. ஓகேயா, நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறேன், பரீட்சை எழுத போகிறேன் அப்படிங்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கிராஷ் கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். கிராஷ் கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பரீட்சை எழுதுனா நமக்கு என்ன மார்க் வருது என்னங்கிறத பேஸ் பண்ணி 1 இயர் நம்ம ட்ராப் பண்ணலாமா, இல்லை பேசாமல் வேறு படிப்புக்கு போயிடலாமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஓகேயா, ரைட். என்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம் இந்த கிளாஸ் கோர்ஸ் அப்படின்றத பார்த்துங்க. கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைன் ப்ரோக்ராமும் இருக்குது, கிராஷ் கோர்ஸில் ஆன்லைன் ப்ரோக்ராமும் இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் இருந்து படிக்கலாம். நீங்கள் திருச்சியில் நமக்கு பாய்ஸ் கேம்பஸ் இருக்குது, கேர்ள்ஸ் கேம்பஸ் இருக்குது, மதுரையில் கேர்ள்ஸ் கேம்பஸ் இருக்குது. நீங்கள் ரெசிடென்ஷியலாக தங்கி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா வரலாம், இங்கே வந்து தங்கி படிக்கலாம். அல்லது நம்ம வீட்டிலே இருந்து படிக்கலாமே அப்படின்னா அதே கோர்ஸ், சேம் குவாலிட்டி யூ வில் கெட் அட் யுவர் ஹோம். வீட்டிலே நீங்கள் இருந்து இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். ஃபுல் ஃப்ளஷ்ட் கோர்ஸ் வந்து நடக்கும். ஆன்லைனில் எல்லா டெஸ்ட்டையுமே நீங்கள் ஆன்லைனில் எழுதலாம், அதுவும் பாசிபிள். இல்லை சார், நான் நேரில் தான் எழுதணும், எனக்கு அந்த ஓஎம்ஆரில் எல்லாம் மார்க் பண்ணுறது போகிறது, டெஸ்ட்டு வந்து பேப்பர் பெனில் எழுதுறது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன மார்க் வாங்குறாங்க, நான் என்ன மார்க் வாங்குறேன் அப்படின்னு கூட இருந்து பார்க்குறது, டவுட் ஏதாவது இருந்தால் உடனே கையோட டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுக்கிறது, இதுதான் சார் எனக்கு வேணும் அப்படின்னா யூ கம் ஃபார் அ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஓகே, திஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் ஆன், இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 10 நாள் வந்து படிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய +2 ரிமைனிங் எக்ஸாமை முடிச்சுட்டு நீங்கள் மறுபடி வந்து 35 நாள், மொத்தத்தில் 45 நாள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடென்ஷியலாக அந்த கோர்ஸ் படிக்க முடியும், அல்லது ஆன்லைன்லையும் படிக்க முடியும். ஓகே, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 39 நாள் கிடைக்குது. 24th மார்ச் அன்னைக்கு நீங்கள் கிளாஸுக்கு வந்துடலாம். ஒரு நாள் முன்னாடியே நைட்டு வந்து இங்கே சேர்ந்துடலாம். ஓகே, டேட்ஸ் சொல்லிட்டேன். இந்த பிளான் என்ன அப்படின்னா, மார்னிங் 6 o'clock யூ ஹாவ் டு பி ரெடி. ஃபர்ஸ்ட் காஃபி, 6:15 7:45 பயாலஜி கிளாஸ், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் மறுபடி பயாலஜி கிளாஸ். இது ஒரு 1.5 மணி நேரம் பயாலஜி கிளாஸ். அண்ட் தென் யூ வில் ஹாவ் அ பயாலஜி ஸ்டடி ஃபார் ½ an hour. அதுக்கப்புறம் டெஸ்ட், டெய்லி பேசிஸில் பயாலஜி டெஸ்ட் உண்டு. தென் யூ வில் ஹாவ் அ ஃபிசிக்ஸ் கிளாஸ் 12 to 1:30. அதுக்கப்புறம் லஞ்ச், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸ். ஸோ இதில் ஒரு 1.5 மணி நேரம் ஃபிசிக்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு தென் யூ வில் ஹாவ் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் ஆன் ஆல்டர்னேட் டேஸ். ஃபிசிக்ஸ் டெஸ்ட் ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கும். ஸோ இங்கே கெமிஸ்ட்ரி கிளாஸ், தென் யூ வில் ஹாவ் அ கெமிஸ்ட்ரி டெஸ்ட். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பயோ டெஸ்ட் வந்து டெய்லி, ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கோம். Full syllabus, all 81 chapters we will complete. We will teach all previous year questions, 38 years asked in NEET, appeared in NEET exam. NEET examல இதுவரைக்கும் கேட்ட கேள்விகள் அனைத்தும் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு முன்னாடி இருந்தது. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் 38 வருஷத்தில் கேட்ட கேள்விகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். எல்லா யூனிட்லையும் டெஸ்ட் வச்சுருவோம். அப்புறம் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு பிஃபோர் May 3rd வந்து நீட் எக்ஸாம், May 1st அன்னைக்கு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸ்கூலில் 11th 12th நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். பரீட்சையை ஓரளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இஃப் யூ ஆர் பிரில்லியன்ட் யூ கேன் ஈவன் கிராக் இட் வித் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வரலாம், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இதுக்கான ஃபீஸ் இஸ் வெரி ரீசனபிள். நாங்கள் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள், நடத்தக்கூடிய பாடங்கள், எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், வைக்கக்கூடிய டெஸ்ட், சொல்லித்தரக்கூடிய டவுட் கிளாரிஃபிகேஷன், இந்த 45 days நம்ம டீம் ஆஃப் டீச்சர்ஸ் போடுற எஃபர்ட்டுக்கு த ஃபீஸ் விச் வி ஆர் சார்ஜிங் வெரி ரீசனபிள். என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். கோர்ஸ் ஃபீஸ் ஜஸ்ட் 20,000 rupees. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 16,000 rupees ஒன்லி. நான் வந்து டே ஸ்காலராக இருக்கேன், நான் வந்து கோர்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு வர்றேன். காலையில் 6 மணிலேருந்து படிக்கணும்ல. நம்ம வந்து டே ஸ்காலராக இருந்தாலும் காலையில் 6 மணிக்கு வந்துட்டு நைட்டு 9:30 மணிக்கு தானே போக முடியும்.
அப்படிங்கிறப்ப டே ஸ்காலராக இருந்தாலும் சாப்பாடு வந்து தேவைப்படும். இதெல்லாம் வீட்டிலேருந்து பேக் பண்ணி தூக்கிட்டுலாம் வந்துட்டு இருக்க முடியாது. அருமையான சாப்பாடு இங்கே சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், எவ்ரிதிங் இஸ் 8,000 rupees ஃபார் தோஸ் 40 days. ஒரு நாளைக்கு 200 ரூபா தான். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே உண்டு. ஆன்லைன் கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். அந்த டைமுக்கு அந்த கிளாஸை நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதே டைம் டேபிள் படி தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும். கரெக்டாக சின்சியராக இருக்கணும். மார்னிங் 6 o'clock கிளாஸ் அட்டன் பண்ண ரெடியாக இன்னும் வந்து உட்காந்துடணும். தென் ஈவினிங் 9:30 வரைக்குமே நீங்கள் வந்து சின்சியராக அந்த ஆன்லைன் கிளாஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்கு ஃபீஸ் வந்து 20,000 rupees ஒன்லி. ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ எவ்ரிதிங் அபவுட் தி கிராஷ் கோர்ஸ். நீங்கள் உடனே அப்ளை பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க. யுவர் நேம் வில் பி ரிஜிஸ்டர்ட். ஆன்லைன் வேணுமா ஆஃப்லைன் வேணுமா அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.